வெல்கம் டு #SKLogs. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்தமான் செல்லுலார் ஜெயில், அதாவது இந்திய விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர்களை அடைக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட ஜெயில் தான் இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த ஜெயில் திறந்துருக்கும். ஒருத்தருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஜெயிலை பார்வையிடுறதுக்கு. நம்ம ஜெயில் உள்ள என்ட்ரானாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு கேலரி இருக்கும். ஸோ அது உள்ளே போய் பார்த்தோம்னாலே தெரியும் இந்த ஜெயிலில் எத்தனை பேர் அடைச்சி வச்சுருந்தாங்க, அவங்க எந்தெந்த போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுத்தாங்க, அவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேலரியில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஆர்ட் கேலரியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேலரியிலேருந்து வெளியில வந்து பார்த்தோம்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தெரியும் இந்த செல்லுலார் ஜெயில். உலகத்துல இருக்க மிகப்பெரிய ஜெயில்கள்ல இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலும் ஒன்று. அது மட்டும் இல்லாம இங்க கொடுக்கப்பட்ட தண்டனைகள்லாம் மிகவும் கொடுமையான தண்டனைகளாக இருந்திருக்கு. இந்த ஜெயில கொடுக்கப்பட்ட ஒரு சில தண்டனைகள்ல இந்த தண்டனையும் ஒண்ணு, கைகளை மேல கட்டி பின்னாடி அடிக்கிறது. அதாவது இங்க செக்கில் இருக்கும் கைதிகள் வந்து குறைஞ்சது 20 லிட்டர் எண்ணெயாவது ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணணுமா. அது பண்ணலைன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை தான் இந்த தண்டனை. இப்போ நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இடம், அதாவது தூக்கு மேடை. இந்த ஜெயிலில் ஒரே டைம்ல 3 பேரை தூக்குல போடுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப்ல இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயிலுக்குள்ள உள்ளிருப்பு போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், அதாவது இங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அடிச்சு மற்றவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த தூக்கில் இடுவாங்களாம். இந்த ஜெயில் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குங்க. அதாவது 1896 வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 1906 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. இந்திய விடுதலை வீரர்களை அடைக்கிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஜெயில் தான் இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில். இப்படி ஒரு ஜெயில் இந்த தீவுல கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இது யாரை வச்சு கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விடுதலைக்காக இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இந்திய விடுதலை வீரர்களையே அவங்களுக்கு தெரியாம கண்ணை கட்டி கப்பல்ல கூட்டு வந்து இந்த தீவுல இறக்கி விட்டு அவங்க மூலியமாவே இந்த ஜெயில கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்திய விடுதலைக்கு போராடியவர்களை இந்திய குடிமக்களே இந்த ஜெயில அடைச்சு துன்புறுத்தியிருக்காங்க. இந்த ஜெயில பார்த்தோம்னா ஒரு செல்லும் பக்கத்து செல்லும் எந்த விதமான கான்டாக்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைச்சம் கட்டியிருக்கிறாங்க. செல் உள்ள பார்த்தா ரொம்ப இருட்டான சூழ்நிலையில இருக்க மாதிரி தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கொடுக்கப்பட்ட தண்டனைகளை கேட்டோம்னாலே உண்மையிலேயே அவ்வளோ பயங்கரமான தண்டனைகளாக கொடுத்துருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் அப்படி இருந்தா வீரர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பைப் மூலியமா தண்ணி, சாப்பாடு, பால் அது மாதிரிலாம் ஊற்றி அவங்கள மூச்சு திணற வச்சே கொண்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்ட நம்ம இந்திய வீரர்களையே பிடிச்சி மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி அடிச்சு அவங்கள தூக்கிலிட்டும் கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜெயில சாப்பிட்றதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் ஒரே தட்டு கொடுத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில ஒரு ஆக்டோபஸ் மாதிரியான வடிவத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. சென்டரா நின்று பார்த்தா சுத்தி இந்த ஜெயில என்ன நடக்குது அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வடிவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஜெயில சுத்தி பார்த்தோம்னா கடல் தான் இருக்கு. இந்த ஜெயிலுக்கு காலாபாணி அப்படின்ற இன்னொரு பேர் இருந்திருக்கு. அதாவது இந்த ஜெயிலுக்கு வந்தா ஒண்ணு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கிட்ட சாவு, அப்படி இல்லை இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா தண்ணீர சாவு அப்படின்றதுக்காக இந்த ஜெயிலுக்கு காலாபாணி அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு.
நம்ம இந்திய வீரர்களை அடிமைப்படுத்தி இந்த ஜெயிலில் அடைச்சிட்டு இந்த ஐலாண்ட் பக்கத்துலேயே ரோஸ் ஐலாண்ட், அதாவது நம்ம போன வீடியோவில் அந்த ஐலாண்டை பார்த்துருந்தோம். அந்த ஐலாண்டில் அவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கு தேவையான இருப்பிடம், உணவு, போயிட்டு வரத்துக்கு சொகுசாக இருக்கிற கப்பல் எல்லாமே நம்மளுடைய விடுதலை வீரர்களை வச்சு அவங்க உருவாக்கி அவங்க சொகுசாக அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த வேர்ல்டு வார் 2ல் ஜப்பான் பிரிட்டிஷ் பீப்புள்ஸை தாக்கி அந்தமானை கைப்பற்றிட்டாங்க. பின்பு 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்தமானோட தலைநகரமான போர்ட் பிளேயரில் இந்தியா ஃபிளாகை ஹோஸ்ட் பண்ணாரு. அந்தமானுக்கு போகிற பிளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த செல்லுலார் ஜெயிலை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இந்திய விடுதலைக்காக போராடிய விடுதலை வீரர்கள் பட்ட கஷ்டங்களும் அவங்க எந்தெந்த மாதிரி துன்புறுத்தி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றது இந்த ஜெயிலில் விழாவறியாக காட்டியிருக்காங்க. அதையும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க.